வணக்கம் என் பேர் முத்து விஜய் பிக்சலிஸ் மோட் இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாளைக்கு சாம்சங்கோட அன்பேக்ட் ஈவெண்ட் இருக்குது. அந்த ஏஐ ரிலேட்டட் ஸ்டஃப் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஜான்வரி மாதம். ஸோ வந்து இது என்னவா இருக்க போகுது, S24 அல்ட்ராவோட அந்த S24 சீரீஸோட லான்ச் ஈவெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து 16th ஜான்வரி பார்த்துட்ருப்பீங்க. 17th நாளைக்கு வந்து லான்ச். ஸோ வந்து S24ஓட லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பற்றி, S24 சீரீஸோட லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பற்றி பார்க்கலாம். அவங்க S24 சீரீஸில் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணலான் இருக்காங்கங்கிற மாதிரி சில லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து இருக்குது. அதை பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாண்டா வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் S24 ப்ளஸ் S24 அல்ட்ரா அதே 3 ஃபோன் தான். நமக்கு S23ல மாதிரி S24னு வந்து அந்த சீரீஸில் 3 ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்பர்ஸ் இதெல்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஏன்னா வந்து நமக்கு வந்து S10லேருந்து S20ன்னு வந்தது. அதுக்கப்புறம் 20, 21, 22, 23, 24, 2024க்கு S24 வருது. அப்படி தான் இப்போ வரைக்கும் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் சொல்லுது. அண்ட் இந்த டைம் ஃபஸ்ட்டு என்ன மேஜர் சேஞ்சுனா டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து S24ல் வந்து 6.3 inches டிஸ்பிளே, S24 ப்ளஸில் வந்து 6.7 inch டிஸ்பிளே, S24 அல்ட்ராவில் சேம் 6.8 inch டிஸ்பிளே. ஆக்சுவலி ஐ பிலீவ் S23ல வந்து 6.2 or 6.1 inch இருந்தது. S23 ப்ளஸில் வந்து 6.5 கிட்ட இருந்தது. இப்போ வந்து சைஸ் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. என்னோட டேக் இதில் என்னென்னா, அவங்க அந்த S23 வந்து நல்லா காம்பேக்ட் ஃபார்ம் ஃபேக்டரில் இருந்தது. மறுபடியும் 6.3ங்கும் போது அது ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய சைஸ் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க காம்பேக்ட்னஸை மிஸ் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரில. லான்ச்சில் பார்க்கலாம். பட் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். S24 ப்ளஸ் வந்து ஆல்மோஸ்ட் S24 அல்ட்ராவோட சைஸ்க்கு வந்துருச்சு. ஏன்னா வந்து 6.7 inchக்கும் 6.8 inchக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகிறது இல்லை. அண்ட் ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து S24 அண்ட் S24 ப்ளஸ் வந்து இப்போ நம்ம 15 and 15 ப்ளஸ் மாதிரி அந்த சைஸ் அண்ட் பேட்டரி டிஃபரன்ஸ் ரெப்ளிகா மாதிரி தான் ஃபார்ம் ஃபேக்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. S24 அல்ட்ரா இன்னும் கொஞ்சம் பாக்ஸி ஷேப்பில் நம்ம S23 அல்ட்ராலாம் பார்த்தவன். பட் டிஸ்பிளே வந்து இன்னும் கர்வ் ஆகாமல் கொஞ்சம் எவ்வளோ ஃப்ளாட் பண்ண முடியுமோ ஃப்ளாட் பண்ணுற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் சொல்லுது. ஸோ டிஸ்பிளே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா அந்த சைஸஸ். அண்ட் இன்னொரு வித்தியாசம் என்னென்னா S24 ப்ளஸில் வந்து Quad HD ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பாயிண்ட் பண்ணுது. ஸோ வந்து நீங்கள் இது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த Quad HD ப்ளஸ் ரெசல்யூஷனை அல்ட்ராக்குன்னு வந்து செப்பரேட்டாக தனியாக ஒதுக்கி வைக்காமல் ஒரு S24 ப்ளஸுக்குன்னு கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டில் இருக்கிறவங்க பார்க்கறதுக்கு ஒரு நல்ல விஷயம் அது. அண்ட் எல்லாமே 120 Hz, மற்ற இதெல்லாம் அதே மாதிரி தான். டிஸ்பிளே பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அல்ட்ராவில் வந்து 2600 nits கிட்ட போகிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பாயிண்ட் பண்ணுது. ஸோ அவங்க இப்போ வர்ற மேனுஃபேக்சரர்ஸ் எவ்வளோ டிஸ்பிளே ரெசல்யூஷன் மேக்ஸ் பண்ண முடியுமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து மெயினான பில்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமிலர் தான். ஒரே ஒரு வித்தியாசம், அல்ட்ராவில் டைட்டானியம் பில்டு. யாரை பார்த்து டைட்டானியம் பில்டு கொண்டு வந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், சொல்லிடுறேன். ஆப்பிள் பார்த்து அவங்க டைட்டானியம் அடாப்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஆப்பிளில் வந்து 15 Pro அண்ட் Pro Max லான்ச் ஆனதுக்கப்புறம் எஸ்பெஷலி அந்த 2 மாடல்ஸ் வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னாங்க. அதுக்கு ஏன்னா டைட்டானியம் வந்து ஹீட் வந்து அவ்வளோவா டிசிபேட் பண்ணலை. ஹீட் டிசிபேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டைட்டானியம்க்கு கம்மி, அலுமினியம் விட அப்படி இப்படின்னு நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி டாக்ஸ் இப்போ இருக்குமா S24 அல்ட்ராவில் நம்ம பார்ப்போமா? அதே மாதிரி ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் பார்ப்போமா, இல்லை இவங்க நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களா என்னங்கிறத காத்திருந்து தான் பார்க்கணும் கொஞ்சம். அடுத்து வந்து மெயினான இது என்னென்னா, பேட்ரியில் வந்து உங்களுக்கு அல்ட்ராவில் சேம் 5000 mAh, S24ல் வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆனோடனே பேட்டரி இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4000 mAh. ப்ளஸ் மாடலில் வந்து 4900 கிட்ட வந்துருச்சு. ஏன்னா வந்து ஒரு 0.1 inch டிஸ்பிளே டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பெரிய பேட்டரியே கொடுக்குற மாதிரி பாயிண்ட் பண்ணுறாங்க லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ்.
அண்ட் அல்ட்ராவில் அதே பேட்ரி. கேமராவில் கலர்ஸ் சொல்லணுன்னா எனக்கு அந்த கலர்ஸ் லிஸ்ட்டு சரியாக ஞாபகம் இல்லை. பட் ரொம்ப யுனிக்கான கலர்ஸ் மாதிரிலாம் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. ஒரு நார்மலாக சட்டிலான கலர்ஸ் மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் காத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து 15 ப்ரோக்கே வந்து ஒரு டார்க் ரெட் வரும்னு நினச்சோம். பட் வந்து அவங்க கொடுத்த நேச்சுரல் டைட்டானியம் தான். காத்திருந்து பார்க்கலாம். கேமராஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் நான் ப்ளஸில் வந்து எந்த வித்தியாசமும் இல்லை. அல்ட்ராவில் வந்து மெயினாக ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா அவங்க வந்து 100x ஜூம்னு ஒரு ஃபீச்சர் வச்சுருந்தாங்கல்ல. அதுக்கு வந்து என்ன கேமரா S23 அல்ட்ரா வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு 10 மெகா பிக்சல் 10x பெரிஸ்கோப். இப்போ வந்து அந்த 10x பெரிஸ்கோப்பை தூக்கிட்டு 50 மெகா பிக்சல் ஒரு 5x டெலிஃபோட்டோ லென்ஸ் மாதிரி கொண்டு வராங்க. 5x இதுவும் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்சல், ஐஃபோன் இதெல்லாம் பார்த்து சாம்சங் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க 5xக்கு. ஸோ அந்த 5xங்கிறது ஒரு நல்ல ரேஞ்ச் மாதிரி சொல்லலாம். நீங்கள் ஒரு போர்ட்ரேட்ஸ் இருக்குன்னா சில பேரோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா ஜூம்ட் இன் போர்ட்ரேட்ஸ் 3x 5x இந்த மாதிரி. ஆல்ரெடி சாம்சங் 3x வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 5x வச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ட் இது வந்து இதுலேயும் 100x போகலாங்கிற மாதிரி ரூமர்ஸ் பாயிண்ட் பண்ணுது. ஏன்னா அது வந்து ஒரு 10 மெகா பிக்சல் சென்சார், இது ஒரு 50 மெகா பிக்சல் சென்சார். நீங்கள் 50 மெகா பிக்சலில் இன்னும் ஜூம் இன் பண்ணாலும் அந்த ரெசல்யூஷன் பிரேக் ஆகாமல் இருக்கும். அப்படி இப்படின்னு நிறையா மேத்தெல்லாம் வருது. ஏன்னா வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன்ஸில் வந்து இந்த ஜென்ரேஷன் அண்ட் லாஸ்ட் ஜென்ரேஷன் ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் மெயின் சென்சார் வச்சுட்டு 2x லாஸ்லெஸ் ஜூம் மாதிரி சொன்னாங்க. அது எப்படின்னா அந்த மிடில் ஆஃப் தி சென்சாரில் வந்து க்ராப் இன் பண்ணி இருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கும் வந்து மிடில் ஆஃப் தி 50 மெகா பிக்சலில் ஏதோ 10 மெகா பிக்சல் அப்படி இப்படின்னு மோஸ்ட் மேத் மாதிரி சொல்கிறாங்க. அது எனக்கு சரியாக தெரியலை. லான்ச்சில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் 100x போகலாங்கிற மாதிரி ரூமர்ஸ் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ப்ரைஸிங் லீக்ஸும் வரல இப்போ வரைக்கும். வந்தது பார்த்தீங்கன்னா அண்ட் எஸ்பென் வந்து அதே மாதிரி அல்ட்ராவில் மட்டும்தான் இருக்குது. ப்ரைஸிங் வந்து இப்போ வரைக்கும் எதுவும் பெருசாக வரல. வந்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ப்ரைஸ் மாதிரி தான் சிமிலராக இருக்கும். $800 ஃபார் S24 ப்ளஸுக்கு $1000, S24 அல்ட்ராக்கு வந்து $1200. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், ப்ராசஸர். லாஸ்ட் இயர் வந்து அவங்க வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ஃபார் கேலக்ஸின்னு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு வெர்ஷன் கொண்டு வந்து அதையே வந்து எல்லா அல்ட்ராக்கும் எல்லா S24 சீரீஸ்க்கும் இது பண்ணாங்க. பட் இந்த டைம் சாம்சங் வந்து அகெயின் எக்ஸினோஸ் கொண்டு வர்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு எக்ஸினோஸ் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். நமக்கு முன்னாடிலாம் வந்து எப்படி இருக்குன்னா அந்த US அந்த மாதிரி ரீஜன்ஸில் மட்டும் ஸ்னாப்ட்ராகன் கொடுத்துட்டு ஏஷியா, யூரோப் இதுக்கெலாம் வந்து எக்ஸினோஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மறுபடியும் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொதுவாகவே எக்ஸினோஸ் ப்ராசஸர்னால் கொஞ்சம் பவர் டவுன்டாக இருக்கும் குவால்காம் கூட. இந்த டைம் எப்படின்னு பார்க்கலாம். அண்ட் எக்ஸினோஸ் வேறு AMD கூட கொலாபரேட் பண்ணாங்க. அப்படி இப்படின்னு நிறையா டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது பாஸ்ட்டில். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அண்ட் ப்ரைஸிங்கும் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அல்ட்ரா சீரீஸ் பற்றி? ஏன்னா நம்ம ஒரு ஐஃபோனுக்கு எவ்வளோ ஹைப் ஆகிறோமோ அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் சைடில் ஹைப் ஆகிறதுல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோன்ஸ் வந்து சாம்சங். ஸோ வந்து சாம்சங்கோட ஒரு அல்ட்ரா சீரீஸ், அவங்க முன்னாடியாவது நோட்டுன்னு இன்னொரு சீரீஸும் கொண்டு வந்துட்டுருந்தாங்க. இப்போ அந்த நோட்டை வந்து கேன்சல் பண்ணி அந்த எஸ் சீரீஸோட அல்ட்ரா கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து எவ்வளோ ஹைப்பாக இருக்குது அப்படிங்கிறது வந்து டெக் கீக்ஸ் நிறைய பேருக்கு புரியும் இந்த இது. ஏன்னா வந்து புது ஃபோன் வரும், மேபி டேப்லெட்ஸ், புது வாட்ச், இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஏதாவது இயர்பட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ வந்து இது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த சாம்சங் ஃப்ளாக்ஷிப் தான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண போகுது. அதனால் எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக். மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சல் சார்.